நாங்க கடைசியா நிற்பீடனத்துல இம்யூனிட்டியில நிற்பீடனம்டா என்னன்னு பார்த்தோம். நாங்க நிற்பீடனம்டா என்ன விஷயம் சொல்லுது, அதுல காயம் உடலில் ஏற்படும். நல்ல விளங்கிக்கொள்ளணுமா, இது போன முறை லாஸ்டா சொல்லி தந்ததுதான். காயம் அதாவது உடலில் ஏற்படும் காயம், ரைட்? உடலில் ஏற்படும் காயம் கமா தொற்றுக்களில் இருந்து, கமா தொற்று அதாவது நோயை ஏற்படுத்துகிற நோயாக்கி தொற்றுக்களில் இருந்து, நோயாக்கி தொற்று, அதே மாதிரி என்ன புறப்பொருள் இதுகளில் இருந்து உடலை பாதுகாக்கின்ற என்ன ஒரு முறை, உடலை பாதுகாக்கும். இந்த பொறிமுறையைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்றது, உடலை பாதுகாக்கின்ற பொறிமுறையைத்தான் நிற்பிடம்னு சொல்லுவோம். இதுல நோயாக்கிக்கு என்ன உதாரணம் சொன்னோம், 3 உதாரணம் சொன்னோம். அது நல்ல ஞாபகம் இருக்கணும். உயிருள்ளது என்ன கதை, ஒன்று வந்து என்ன வைரஸ், அடுத்தது பாக்டீரியா, அடுத்தது என்ன ஃபங்கஸ் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னோம். பிறபொருளாக நாங்கள் 2-3 விஷயம் சொன்னோம். ஒன்று வந்து மகரந்தமணியில் உள்ள ரசாயன பதார்த்தம், ரைட்? அடுத்து மகரந்தமணி ரசாயன பதார்த்தம். 2வது மாற்றி நடப்பட்ட இழையம். அடுத்தது வந்து என்னது ஒவ்வாத குருதி கலங்கள், பிளட் செல்ஸ். குட். ஒவ்வாத குருதி கலங்கள், நான் படிச்சுக்கிறீங்களா எல்லாமே, குருதி கலங்கள். இந்த 3 விஷயம் தான் நாங்கள் சொன்னது. அப்போ அதுக்குரிய முதலாவது விஷயத்தை நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த நிற்பீடனத்தில் எது முதலாம் வரிசை தடை பாதுகாப்பும், 2ஆம் தடை, ரைட்? அதாவது உள்ளார்ந்த நிற்பீடனம், அடுத்து என்ன உள்ளார்ந்த நிற்பீடனம், இசைவாக்கு இது சம்பந்தமாக கழிச்சிட்டேன். இதுல 2ஆம் வரிசை அல்லது 2ஆம் தடை பாதுகாப்பு, 2ஆம் வரிசை தடை பாதுகாப்புன்ற விஷயத்தை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாம் வரிசை தடை பாதுகாப்பு முறைய முதலாக பார்த்துருவோம். சரியா? ரைட். இது 2ஐயும் இன்னைக்கு முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். கவனிங்க, முதலாம் வரிசை தடை பாதுகாப்புல வந்து முதலாம் வரிசை தடை பாதுகாப்பு அல்லது நாங்க இது எப்படி சொல்லலாம் என்றால் உள்ளார்ந்த நிற்பீடனத்தின் வெளியான பாதுகாப்பு. 2 தான் கேட்கிறோம். உள்ளார்ந்த நிற்பீடனத்துல வெளியான பாதுகாப்பு, அடுத்தது உள்ளான பாதுகாப்பு. தானே முதலாம் வரிசை தடை பாதுகாப்பு என்ன சொல்லலாம், உள்ளார்ந்த நிற்பீடனத்தின் வெளியான தடை பாதுகாப்பு, வெளிப்புறமா இருக்கிற ஒரு தடை பாதுகாப்பு. அது அப்படி ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுக்கு அது விளங்கும். அப்ப இதுக்கு நாங்க நல்ல உதாரணம் சொல்லுவோம். ஒன்று வந்து தோலை சொல்லலாம், தோல். இந்த பாதுகாப்பு 2 வகையில வழங்கப்படும். ஒன்று வந்து பௌதீக முறை தடை பாதுகாப்பு, அடுத்தது ரசாயன முறை தடை பாதுகாப்பு. 2 வகையில வழங்கப்படும். அதாவது ஒன்று பிசிக்ஸ் முறையும், அடுத்து என்ன கெமிஸ்ட்ரி முறையும். இந்த 2லையும் தான் என்னத்தை கட்டுப்படுத்தலாம், பயாலஜியை கட்டுப்படுத்தலாம். இந்த கேஸ் தான் சொல்லுது, ரைட்டா? பௌதீக தடை பாதுகாப்பு, ரசாயன தடை பாதுகாப்பு. இதுல ஒன்று தோலுன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். 2வது சீதம் என்ற ஒரு கேஸை சொல்லுவோம். 3வது சுரப்பு என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். இவ்வளவுதான் இந்த விஷயம், 3 தான். ரைட். அப்ப தோல் உண்டா நமக்கு தெரியும். மனிதன் தோலை பொறுத்த மட்டும் என்ன பல படைகளால் ஆனது. நம்ம சொல்லிக்கிறோம் தானே, படை கொண்ட மேல நீளயத்துல சொல்லிக்கிறோம். மேல நீளயம் அதில் படை கொண்ட மேல நீளயம் எங்க காணப்படும்? ஒன்று வந்து தோல், மேற்றோல்னு சொல்லணும். சும்மா தோல்னு சொல்லப்படாது, மேற்றோல். 2வது குதம், 3வது யோனி, அடுத்தது வாய்க்குழி, வாயின் அகவன், ஏன்னா உராய்வுகள் ஏற்படக்கூடிய பகுதிகள். அதுலயும் இந்த தோலுன்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு விளங்கிட்ட பல படை கொண்டது என்ற ஒரு கேஸ் நமக்கு விளங்கிட்டு. 2வது விஷயம் இதுல என்ன சொல்லுவோம்னா, நாங்க கெரட்டின் ஏற்றப்பட்ட என்ற ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லணும். என்னது கெரட்டின் ஏற்றப்பட்ட என்று சொல்லணும். கெரட்டின் ஏற்றப்பட்ட என்றுதான் என்ன
கெரட்டின் தொழில் நாங்கள் புரதத்தில் சொல்லிக்கிறோம் என்னது உலர்தலில் இருந்து தடுத்தல்னு சொல்லிக்கிறோம். அப்போ நமக்கு தோலை பொறுத்தவரை நாங்கள் பிந்தி படிப்போம். இப்படி ஒரு படம் ஒன்று இருக்குது, அடியில் உள்ள படை, இது முளையப்படைன்னு சொல்றது. இதுக்கு மேலால நிறைய படைகள் வரும். இது இறந்த படைகளாக காணப்படும். இறந்த படை இது ஏன் இறக்குதுன்னு சொன்னால் அதில் குளிய உருவுக்குள்ள என்ன செய்யுது, கெரட்டின் புரதம் அங்கே உருவாக்கப்படுது. அதனால அந்த கலங்கள் இறந்து அப்படி என்ன செய்யும், வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இங்கிருந்து புதிய கலம் வந்துகிட்டே இருக்கும், வெளியால் உள்ள கலம் என்ன செஞ்சிருக்கும், வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி அப்ப நுண்ணங்கிகள் மேற்றோல்ல இருந்தா என்ன செய்யும், அந்த மேலால உள்ள படைகள் கலண்டு போக்கல்ல, நுண்ணங்கி சேர்ந்து கலண்டு போமா இல்லையா, இதான் அந்த வெளிப்புற தடைப்பா. இது நோமலாக நடக்கும். அதுக்கு நாம செய்யற ஒரே ஒரு உதவி என்னன்னு சொன்னார், இந்த இது உதிரும்னு சொன்னா சரி, அவ்வளவுதான் இந்த வேர்ட்ஸ். இதுல நாம செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, வளமையை போல் நாம் குளிச்சா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. விளைஞ்சா குளிச்சா என்ன செய்வோம், மேலடங்கலங்கள் போட்டு தேய்க்க எடுக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உதிரும். அப்போ தானே புதிய கலம் ஆட்டோமேட்டிக்காக உருவா, விளைஞ்சானே ரைட். இந்த கேஸ். ரெண்டாவது கேஸ் நாங்கள் சீதம்ன்ற ஒரு கேஸை சொல்லுவோம். சீதம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்குது. சீதம்ங்கிறது ஒரு இப்படி ஒரு கலம் உங்களுக்கு கழிச்சி பண்ண இப்படி இந்த செங்கல் வடிவான இந்த மாதிரி செவ்வக வடிவான கலம்ன்ற ஒரு கேஸ் ஒன்று வச்சுப்போம். இது எங்க காணப்படும் இப்படியான கலம், செவ்வக வடிவான கலம் பொதுவாக நாங்கள் சுவாச பாதையில கழிச்சிருப்போம். அது சுவாச பாதையில காணப்படுற கலம் என்ன என்ன மேலணி கலம், அது போலிப்படை கொண்ட மேலணி கலம் சொல்லிப்போம். அது உங்களுக்கு நான் சுவாசத்திலையும் கழிச்சிப்பேன். இந்த மாதிரி இது என்ன இப்படி ஒரு கலம் ஒன்று கழிச்சிப்பேன். இது என்ன கலம் ஞாபகம் இருக்கா? வெரி குட். இது என்னது, கெண்டிக்கலங்கள் ஆகும். அப்ப இவங்கள் என்ன செய்வாங்க, இவங்களுக்கா கரு இருக்கும், இவங்க இதுக்குள்ள என்னது சுரப்பாங்க, சீதத்தை சுரப்பாங்க. இது சுவாசம் மட்டுமில்லை, நல்லா விளங்கணும். சுவாச பாதையா இருக்கட்டும், சுவாச பாதையா இருக்கட்டும், ரைட். ரெண்டாவது, எங்கெல்லாம் சீதத்துக்குரிய விஷயங்கள் காணப்படுவதோ அங்க எல்லாமே என்ன இந்த மாதிரி காணப்படும், ரைட். இப்ப சுரப்புக்கள், இந்த சீதம் சுரக்குறன்னு சொல்றோம். அப்ப நாங்க பொதுவா சுவாச பாதை சொல்றது. அடுத்தது இனப்பெருக்க சுவடு, ரைட். இனப்பெருக்க சுவடு, ரைட். இனப்பெருக்க சுவடு, எஸ், இனப்பெருக்க சுவடு. அடுத்தது சிறுநீர் வழி. சிறுநீர் வழின்னு சொன்னா நாங்க அதை என்னன்னு சொல்லுவோம் சொன்னால் சிறுநீரக சுவடுன்னு சொல்லலாம். சிறுநீரக சுவடு, சிறுநீரக, ரைட். அடுத்தது இதுல 3 சுவடுகள் வரும். இனப்பெருக்க சுவடு, அடுத்தது சிறுநீரக சுவடு, அடுத்தது சமிபாட்டு சுவடு, உணவு சமிபாட்டு சுவடு. இதுல சமிபாட்டு சுவடு, இந்த 3 சுவடும் ரைட். இதுகள்லையும் இந்த சுவாச பாதையிலும் இந்த மேலணி காணப்படும் சொல்றாங்க. அது உண்மையிலேயே உடல் அறையை படலிட்டு காணப்படும் சொல்லணும். என்ன சொல்லணும், உடல் அறையை படலிட்டு காணப்படும். உடல் அறைன்னு சொன்னா அந்த அந்த பாதையைத்தான் சொல்லுது, ரைட். இந்த பாதைகள் இது காணப்படுகிறது, ரைட். இது இப்படி காணப்படுதுன்னு சொல்றாங்க. இங்கால உடல் அறை உடற்குழின்னா என்னன்னு சொல்லிக்கணும். உடற்குழின்னா என்ன, உடற்சுவருக்கும் இடைப்பட்ட குழி, ரைட். அதுல பாய் நிரம்பிய குழியா இருந்தால் நீர்நிலையல் வன்கூடு அப்படின்லாம் உங்களுக்கு சும்மா மெலிசா சொல்லி தந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி இடம் இது என்ன பாதை, இது சுவாச பாதையா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இதுல 3ல ஏதாவது ஒரு பாதையாக இருக்கலாம். அப்படி இருந்தா அதை படலிட்டு எது காணப்படுதுதான், இந்த சீதம் சுரக்கின்ற மேலணிக்கலங்கள் படலிட்டு காணப்படுது. சரியா, ரைட். இது என்ன செய்யும் என்று சொன்னால், ரைட், மெயினா இதுல இதானே இப்படி போக்குள்ள இதுல என்ன காணப்படும், இதுல பிசிறுகள் காணப்படுது. அதே மாதிரி இதுக்குள்ள சீதம் சுரந்துன்னு சொன்னா இது வழியே சீதம் காணப்படுமா இல்லையா, இதெல்லாம் சீதம் காணப்படும். ஏற்கனவே சுவாசத்திலே சொல்லி தந்தீங்க உங்களுக்கு. சீதம் இப்படி காணப்படக்குள்ள இதால வலி போச்சுன்றால் வழியில் உள்ள தூசுக்களை ஒட்டும் சொல்லு. அப்படி ஒட்டி இது அப்படியே தூக்கி தூங்கால் அடிச்சு என்ன செய்யும், வெளியேற்றும் என்று சொல்லிக்கணும். இதை சீத வெளியேற்று சொன்னோம் நாங்கள், ரைட். அப்படி எங்க தொண்டைக்குள்ள கொண்டு போய் களத்துக்குள்ள தள்ளி விடும் சொல்லி, ரைட். இப்ப இந்த மாதிரி போனா இந்த நுண்ணங்கிகளை அப்படி நுண்ணங்கிகளையும் துகள்களையும், அதான் அந்த பிறகு எழுதுன நுண்ணங்கி, அடுத்தது என்ன பிறகு, இவங்களை ஒட்ட செய்து கொள்ளும். அவ்வளவு விஷயம்.
அப்ப இதை பார்த்தோம்னாலும் நமக்கு இது என்ன முறை, இது பிசிக்ஸ், அதாவது பிசிக்கல் முறை, அதாவது பௌதீக முறை தான் இங்கேயும் வரும். இங்கேயும் என்ன முறை, இங்கேயும் என்ன பிசிக்ஸ் முறை தான், பௌதீக முறை தான் இங்கேயும் வரும். ஒண்ணுமே ரசாயன முறை வேற இல்லை. ரசாயன முறை தடை பாதுகாப்புங்க வந்திருக்குதா, இன்னும் வேற இல்லை. சும்மா அது வந்ததை அப்படி நிப்பாட்டி ஒட்டி அப்படி சுருட்டி கொண்டு போகுது, அவ்வளோடா செம்பளங்கு தானே. இவ்வளோ இந்த ரெண்டு விஷயம். சரி, இனி நாங்கள் பார்க்க போகிறோம் சுரப்புன்ற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். கவனம். இப்போ சுரப்பை பார்த்தோம்னா நாங்கள் மூன்று சிம்பிளா 2-3 விஷயம் நாங்கள் கதைப்போம். ஒன்று வந்து கண்ணீர், கவனமா, கண்ணீர், ரைட். அடுத்தது உமிழ்நீர், உமிழ்நீர். இதெல்லாம் சீதம் என்று சொல்ற இல்லை, சீதம் வேற, சுரப்புகள் வேற இருக்கு. சீதம் வந்து கவனம், இதுகளெல்லாம் வந்து திடீர்னாப்பில் என்ன செய்யும், கண்ணீர் நாம விரும்பியோ விரும்பாமலோ என்ன செஞ்சிக்கும், நாம விரும்பி சுரக்க வைக்கலாம், விரும்பாம சுரக்க விலைதானே. உமிழ்நீர்லாம் வந்து யாரும் கதைக்கத்தை காட்டு என்ன உமிழ்நீர் சுரக்க துவங்கும். நல்லா திண்டம் குடிச்சோம்னா நமக்கு என்ன செய்யும், உமிழ்நீர் சுரக்க துவங்கும். வாய்க்குழியை உணவு அடைந்த உடனே என்ன செய்யும் சொல்லிக்கிறோமா இல்லையா, அப்படி சொல்லிக்கிறோம், ரைட். ஸோ இதுகள் வந்து அடுத்த உமிழ்நீர். மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எஸ், சீதம், கவனமா, சீதம், ரைட். சீதச்சுரப்பு என்று சொல்றது இந்த மூணு, கவனமா, சீதம் என்று சொல்றதை விட சீதச்சுரப்பு, இந்த மூணு விஷயத்தை நாங்க சுரப்புக்குள்ள, சீதம் வேற சீதச்சுரப்புங்கிறது வேற சொல்றாங்க. கவனமா, அந்த மூணையும் கவனமா எழுதிக்கொள்ளணும், சரியா, ரைட். இப்ப இங்க வந்து கண்ணீர், உமிழ்நீர், அடுத்தது சீதச்சுரப்பு, ரைட். இன்னும் மேலதிகமாக 2-3 விஷயம் சொல்லுவோம். என்னன்னு சொன்னா, இறப்பையில உள்ள HCl வேறையா இன்னொரு விஷயமா சொல்லுவோம், ரைட். அதுவும் வந்து என்ன ஒரு சுரப்பாக சொல்லப்படும், ரைட். அது அடுத்தது இன்னொன்னு என்னன்னு சொன்னா, நம்மட வியர்வை, தோலுள்ள உள்ள வியர்வையை நாங்க சொல்லணும், ரைட். அப்ப அதுல கடைசியாக நாங்க சொல்லுவோம் வியர்வையும் நெய்ச்சுரப்பும். இவ்வளவுதான் இதுல கேஸ், வேற ஒண்ணும் இல்லை. கவனமா, வியர்வை கமா நெய்ச்சுரப்பு, விளம்பரம், இவ்வளவுதான் நாம கதைக்கிற விஷயம். இதுல கவனமா இருந்து கொள்ளணுமா, என்ன கதைக்கப்படணும் பார்த்துக்கிட்டா சரி. இப்ப நீங்க கண்ணீர் வந்து, ரைட், கண்ணீர் நாம அப்படின்னு கண்ணீர் வடிய கொள்ள, ரைட்டா, கண்ணை நாம எப்படி பார்த்துக்கிட்டு நம்ம தூசுகள் எல்லாம் வந்து படி, நுண்ணங்கி அதுல வந்து படி, ரைட். அப்ப கண்ணீர் வந்து சொன்னா அந்த என்ன செய்யும், அதை கண்ணை கழுவும் போல, விளையுதா, கண்ணை கழுவும், கண்ணீர் வரணும் கேட்டாங்க. அப்ப கண்ணை கழுவுனா அப்ப நுண்ணங்கியல் ஐதாக்கப்படுமா இல்லையா, ஐதாக்கப்படும். நுண்ணங்கி நிறைய சேர்ந்தா தான் நச்சுக்களை தோற்று வச்சு நமக்கு கண்ணை பழுதடைச்சு. அப்ப கண்ணீர் வரணும், அதை அடிக்கடி முகத்தை கழுவுறது. கண்ணீர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா சரி. கண்ணீர்ல ரசாயன பதார்த்தம் ஒண்ணும் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதானே இந்த கண்ணீர்லையும் உமிழ்நீர்லையும், ரைட். அடுத்தது இந்த வியர்வைக்கு தானே, இந்த மூணுலையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், லைசோசைம் ஒரு நொதியம் ஒன்று காணப்படுன்னு சொல்லிக்கிறேன். லைசோசைம் சொல்ற ஒரு நொதியம். இந்த நொதியம் என்ன செய்யும் என்றால் பாக்டீரியாட கலச்சுவரை அழிக்கும். என்ன செய்யும், பாக்டீரியாட கலச்சுவரை அழிக்கும். பாக்டீரியா கலச்சுவரை அழிக்கும். கிளியரா, ரைட். இனி கண்ணீருக்கு சும்மா உள்ள விஷயமாக நாங்க என்ன சொல்லலாம் என்றால், நுண்ணங்கிகளில் இருந்து, நுண்ணங்கினா நாங்க என்ன சொல்லுவோம், மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம், ரைட். நுண்ணங்கி அதுல உறுத்துதலில் இருந்து என்ன செய்யும் என்றால் பாதுகாப்பு வழங்கும். என்ன செய்யுமா, நுண்ணங்கி உறுத்துதலில் இருந்து பாதுகாப்பு வழங்கும். நுண்ணங்கி உறுத்துதல் இதெல்லாம் எம்சிக்கு வரும், சொல்லி முடியக்குள்ள உங்களுக்கு விளங்கும், ரைட். அடுத்தது கண்ணை கழுவும். அடுத்தது என்ன செய்யும், கண்ணை கழுவும். மூணாவது நுண்ணங்கியை ஐதாக்கும். இந்த மூணு விஷயமும் எது கண்ணீரால செய்யற ஒரு நன்மையான விஷயமா இருக்கும். அதே மாதிரி உமிழ்நீரால என்ன நடக்கும் சொன்ன, உமிழ்நீரும் அதே கேஸ் தான், ரைட். உமிழ்நீரும் அதே கேஸ் தான். ஒண்ணு வந்து வாயை கழுவும். என்ன செய்யுமா, வாயை கழுவும். வாயை கழுவுங்கன்னு சொன்னா நாம தண்ணியை என்ன செய்யும், வாய்க்குள்ள போட்டு கொப்பளிச்சு நாங்க துப்போம் தானே, அது நார்மலா செய்யறது. வாயை கழுவுறதுக்கு எக்ஸ்டர்னலா செய்யுது.
ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உமிழ்நீர் சுரந்தாலும் வாயக்கால் உமிழ்நீர் சுரக்க, அதாவது உமிழ்நீர் ஓட்டம்னு சொல்றது, உமிழ்நீர் ஓடணும் இல்லைங்களா. உமிழ்நீர் நாம் அடிக்கடி உமிழ்நீரை முழுங்கித்தான். இப்போ பாருங்க, சும்மா இருக்க மாட்டோம், சும்மா காய்ச்சி இருக்கக்குள்ளே உமிழ்நீர் முழுங்குவோம். சும்மா இருக்கிற டைம்லையும் என்ன செய்வோம், உமிழ்நீர். அது அந்த ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது நடக்கத்தான் என்ன செய்யுது, நுண்ணங்கிய ரைஸ் நுண்ணங்கி தங்குவதற்கு தடையாகும். அப்ப இந்த உமிழ்நீரின் ஓட்டம் ஓட்டம் என்ன செய்யும், நுண்ணங்கிகள் தங்குவதற்கு தடையாகும். இதெல்லாம் இயற்கையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன முறைன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பிசிக்ஸ் முறை, அதாவது பௌதீக தடையாக தொழிற்படுது. பௌதீக தடை இங்கால இது என்ன தடையாக தொழிற்படுது, ரசாயன தடையாக இது காணப்படுது, ரசாயன தடை. அப்ப இந்த இது மட்டும்தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு வருது. இவங்க 2 பேரும் பிசிக்ஸ் ஆயிடுது. சும்மாவே பயாலஜி என்ன சொல்லுது, பிசிக்ஸை கூட படிங்கன்னு சொல்லு. அதனால கவனம், சிம்பிளா விலகி கொள்ளணுமா, ரைட். இவ்வளவுதான் இந்த இதுல ஒரு விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னண்டா, இறப்பையில HCl வருவதானே, HCl நல்லா விலை கொள்ளணும். இது HCl அந்த பாக்டீரியாவையும் அதன் நச்சையும் அழிக்கும்னு சொல்லணும். நுண்ணங்கிய மாத்திரம் அழிக்கும் பிழை, நுண்ணங்கின பாக்டீரியாவையும் என்ன செய்யணும், அதன் நச்சையும் அழிக்கும் சொல்லணும். இதுதான் அங்க எக்ஸாமுக்கு வருது. பாக்டீரியா கமா நச்சை, அதன் நச்சை என்ன செய்யும், அழிக்கும். தெரிஞ்சா சரி, கவனமா. நச்சையும் என்ன செய்யும், பாக்டீரியாவையும் நஞ்சையும் அழிக்கும். ரைட், எப்படி சரி போட்டுக்கோம். அடுத்து வியர்வை நெய்ச்சுரப்பி. இது அந்த நெய்ச்சுரப்பு வியர்வையிலிருந்து வரக்கூடிய ஒரு வியர்வையெல்லாம் நீங்க படிப்ப நாங்கள் அரோமேட்டிக் சேர்வை, ரைட்ஸ், அதே மாதிரி சில பதார்த்தங்கள் வெளியேறும். இப்போ இது ஒரு அமிலத்தன்மையான சூழலை வழங்கும். என்ன தன்மையான சூழலை வழங்கும், அமிலத்தன்மையான சூழலை வழங்கும். அமிலத்தன்மையான சூழல் இது சூழல் வாய்க்காட்டி என்ன செய்யாது, வளராது பெருசு. அதனால் அது என்னவாக தொழிற்படும், பாக்டீரியாட வளர்ச்சியை நிரோதிக்கும். பாக்டீரியாவை அழிக்கும் சொல்லலாது, நிரோதிக்கும். விளங்கிட்டா? அப்ப இங்க பாக்டீரியா வளர்ச்சியை நிரோதிக்கும். விளங்கிட்டா? இவ்வளவுதான் இதில் உள்ள விஷயம். எது முதலாம் வரிசை தடை பாதுகாப்புல இந்த 3 விஷயம் தான். இதில் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தா போதும். தானே. இனி நாங்க ரிசோர்ஸ்ல உள்ள விஷயத்த வாசிச்சு பார்ப்போம். அதுல ஏதாவது மிஸ் ஆனா அதை நாங்க மேலும் வழங்கப்படுத்தும். சரியா? ரைட். இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல எல்லா விஷயம் உங்களுக்கு நான் எல்லாம் பாய்ச்சி காட்டியாச்சு. ரைட். இதுல ஒரு விஷயம் சீதம் என்று சொல்லி, இதுல என்ன சொல்றோம் நாங்க, அந்த தும்மல், அடுத்த என்ன, தும்மல், இருமல், இந்த 2 செயற்பாட்டின் மூலமும் என்ன செய்யுமா, விரைவாக இதுல உள்ள நுண்ணங்கியையும் துகள்களையும் என்ன செய்யும், வெளியேற்றும் ஒரு தெரிவினை செயற்பாடுன்னு சொல்றாங்க. ஒன்று இனி இங்க சீதச்சுரப்பை நாங்க இதுல சேர்த்துக்கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த சீதச்சுரப்பு சம்பந்தமா நான் இதில் எழுதையில் இந்த கோடு போட்டதுக்கு இதுல நல்லா பார்த்துக்கொள்ளணுமா, இதுல நுண்ணங்கி மற்றும் பங்கஸ் என்று சொல்றாங்க. அது உங்களுக்கு ரிசோர்ஸ்ல சொல்லிக்குது. பாருங்க ரிசோர்ஸ் பாருங்க, இதுல என்ன சொல்லிக்குன்னு சொல்லி, நுண்ணங்கி கமா பங்கஸ் சொல்லிக்கு பாருங்க. ரைட். ஸோ பாக்டீரியா பங்கஸ் தான் சொல்லிக்குதான். அதை நாங்கள் நுண்ணங்கில பாக்டீரியா பங்கஸ் அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணும், இல்லாட்டி கஷ்டம். ரைட். பங்கஸ் போன்ற நுண்ணங்கி ஐதாக்குவதுடன், இது 2மே என்ன, நுண்ணங்கி தானே. அப்ப ஐதாக்குவதுடன் கூட்டமாக தங்குவதை தயவு செய்யும். எப்பயுமே கூட்டம் கூட விடக்கூடாது. கூட்டம் சேர்ந்துட்டுனா என்ன செய்யும், குழப்பத்தை தான் கொண்டு வரப்பா. ஆகையினால நாங்க அதை செய்ய விடுறது. இனி அடுத்தது உள்ளார்ந்த நிற்பிடத்தின் அகைத்தட பாதுகாப்பை பார்ப்போம். சரியா? ரைட்ஸ்.